இப்போ வந்து லீமா ரோஸ் மார்டின் லாட்ரி குடும்பம் ஏடிஎம்கே எல்லாம் எடுத்துருச்சு. லீமா ரோஸனுடைய பணம் லாட்ரி பணம் ஆறாக ஓடுகிறது, விளையாடுகிறது. சிவி சண்முகத்துக்கு 600 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ நியூஸ் வருதா இல்லையா? ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 15 கோடி கொடுத்துருக்காங்களாம் லீமா ரோஸ். சிவி சண்முகம் பொதுச் செயலாளர், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் யாரு? அப்போ எடப்பாடி பழனிசாமியில் பார்த்துருக்கணும். அப்போ நீ வந்து சிவி சண்முகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா முதலமைச்சர் புறவாசல் வழியாக குதிரை பேரத்தை நடத்துகிறார் என்று தானே அர்த்தம். கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் திமுக இருக்கக்கூடிய சக்தி டிவிக்கு அப்புறம் எதுக்கு ஏடிஎம்கே வச்சிருக்க? கலைச்சிட்டு போயிரு. உனக்கு எதுக்கு ஏடிஎம்கே? சரி, எடப்பாடி தான் தோல்விக்கு காரணம், ரைட், ஓகே. அப்போ தோல்வி காரணம்னா என்ன பண்ணியிருக்கணும்? கட்சிக்குள்ளே நீ கிளம்ப பண்ணியிருக்கணும். அதை விட்டு நான் தாவகாக ஆதரவு போகிறேன்னா என்ன அர்த்தம்? யார் மூலமாக போகிறேன்? அப்போ லீமா ரோஸ் பணத்துக்கு அடிமையா? நீ அடிமை ஆகிட்டீங்களா? இன்னமாடா பணம் உங்களுக்கு தேவை? அப்போ ஆப்ரேட்டிவ் இப்போ இல்லாமல் நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணி இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இதே தவறு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால் கான்ஃபிடன்ஸ் மோஷனுடைய தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டா இன்னொரு கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுக்க வேண்டியது வரும். இல்லைன்னா கவர்மெண்ட் கவிழ வேண்டிய சூழல் வரும். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளரும் அரசியல் விமர்சகருமான சமூக செயற்பாட்டாளருமான திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசின பல விஷயங்கள் சர்ச்சையாக மாறியது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் களம் மாறி இருக்கிறது. மக்கள் பெரிய ஆதரவோடு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக அவங்க சொல்றாங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருந்தார். இதில் பிரதானமாக என்னுடைய கேள்வி உங்ககிட்ட இருந்து நான் கேட்டு பெற வேண்டிய விடை என்பது, அதிமுக இந்த நிலைமைக்கு வருவதற்கு என்ன சார் காரணம்? முதல்ல என்ன காரணம்? அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி இந்த நிலைமையிலும் வந்து இந்த நிலைமைக்கு காரணமாக வருதான். சரி, இந்த நிலைமைக்கு காரணமாக வருதான். மூன்றாவது தோல்வியா? மூன்றாவது இடத்திற்கு செல்லக்கூடிய தோல்விக்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. என்ன காரணம் சார்? என்ன பண்ண? அதாவது நீங்கள் எடப்பாடி யாரெல்லாம் நீக்கினாரோ சரி அவங்க அத்தனை பேர் இன்னைக்கு பதவியில் இருக்காங்க. ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், அப்புறம் வந்து மனோஜ் பாண்டியன், 3 பேர் டிஎம்கே எம்எல்ஏ. சரி, செங்கோட்டையன் மினிஸ்டர், தாவேகா மினிஸ்டர், ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர், அப்புறம் மற்ற 2-3 ஏடிஎம்கேலேருந்து போனவங்க எல்லாருமே எம்எல்ஏக்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஆமாம். இவர்கள் அத்தனை பேருமே வந்து ஓபிஎஸ் எல்லாம் நான் ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கேன், என் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் பதவி கொடுங்க, எனக்கு எந்த பதவியும் வேணான்னார். கடைசி வரைக்கும் கெஞ்சி பார்த்தார். சேர்த்துக்கொள்ளவே இல்லை. யார்? எடப்பாடி சேர்த்துக்கல. 6 அமைச்சர்கள் செங்கோட்டையன் தலைமையில் போய் சந்தித்து பிரிந்தவர்கள் விலக்கப்பட்டவர்களை நீ சேர்க்கணும் சொல்லி வேண்டுகோள் வைத்தார்கள். சேர்த்துக்கல. அப்போ என்ன அப்படின்னா வந்து எல்லாம் எனக்கு தெரியும் நான் என்ற மமதை வந்து எடப்பாடி பழனிசாமியை இன்றைக்கு அளித்திருக்கிறது. புரிஞ்சுட்டிங்களா? ஒரு தனி மனித ஈகோ. அப்போ அதிமுக வந்து எல்லாரையும் நீக்கின பிறகும் இன்னைக்கு 1,34,00,000 வாக்கு வாங்கியிருக்கு. ஆமாம், எஸ், எல்லாரையும் நீக்கின பிறகும். ஆனால் அதுக்கு எல்லா கிரெடிட்டும் கோஷ்டி எடப்பாடி தான். அத்தனை கிரெடிட்டும் கோஷ்டி எடப்பாடி தான். எடப்பாடியால் மட்டும்தான் இதை தக்க வைக்க முடிஞ்சுது. இவ்வளவு அவர் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது. சரிங்களா? அவர் வந்து நம்பினார் 24 பாராளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான தேர்தல், இது சட்டமன்றத்துக்கான தேர்தல், எனக்கு மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள் அப்படின்னு அவர் நினைச்சார். அது தவறு என்பதை அவர் புரிந்து கொள்ள மறுத்து விட்டார். 2வது,
விளக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே விளக்கப்பட்டவர்கள் தான், அவர்களை சேர்க்க முடியாது என்று பிடிவாதமாக இருந்து விட்டார். 2. மூன்றாவது, ஒவ்வொரு மாவட்ட போட்டியிடக்கூடிய அத்தனை பேருமே 20 கோடி கொடுக்கணும் என்று டிமாண்ட் பண்ணியிருக்கதா அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. 15 கோடி கட்சிக்கு, 5 கோடி உங்கள் சொந்த எலெக்ஷன் செலவுக்கு, தொகுதியில செலவு பண்றது, தொகுதி செலவுக்கு 5 கோடி. இப்போ இந்த 20 கோடி இருக்கவங்க தான் போட்டி போட முடியும் என்ற நிலை ஏற்படுத்தியதுக்கு அந்த பெஞ்ச் மார்க் வச்சாராங்க. பெஞ்ச் மார்க் வச்சிருக்காரு. அவர் மேலே குற்றச்சாட்டு இப்போ வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க. எஸ். ஸோ இது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ என்ன இது? மூன்றாவது, இளம் தலைமுறை இளைஞர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் பாசறைன்னு ஜெயலலிதா அம்மா இருக்கப்போ கிரியேட் பண்ணாங்க. ஆமாம். இப்போ அப்படி ஒரு பாசறை இருக்கா இல்லையானே தெரியாமல் போச்சு. இளைஞர்களுக்கான, அதாவது அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம்னு சொன்னார். ஒரு இடங்கள்லாம் முழங்கினார் எடப்பாடி. நானே ஒரு விவசாயி, சாதாரணமாக நான் சாதாரண விவசாயி, ஆனால் 20 கோடி இருந்தால் தான் நீ கட்சியிலேயே கண்டெஸ்ட் பண்ண முடியுன்ற நிலைமையை உருவாக்குனது யார்? அதே விவசாயி தானே. உங்ககிட்ட நான் 20 கோடி கொடுத்து நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் பேசாமல் விஜய்கிட்ட போகிறேன்னு போயிட்டான். பணத்தாசி பிடிச்ச விவசாயி. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கன்சிடரேஷன் கிடையாது. யார் போய் என்ன சொன்னாலும் அதை அக்செப்டேஷன் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் நான் செய்த முடிவு தான். இல்லை, அதிமுகவில் கடந்த கால தலைமையாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் இதை சொல்லுவாங்க. அவங்க தான் அங்கே ஆளுமை, அவங்க ஒரு சென்டர் தான், அவங்க எடுக்கிறதா முடிவுன்னு அந்த ரோலை பண்ண பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ரோலை எப்படி பண்ணணும்? அவர் ஜெயிச்சுட்டுல பண்ணணும். கரெக்ட். ஜெயிச்சுட்டு பண்ணால் அந்த ரோலை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. சரி. தோத்துட்டு பண்ணால் எப்படி ஏற்றுக்குவாங்க? 10 தோல்வி பழனிசாமின்ற மாதிரி பேர் வந்துருச்சு. தோல்விதாக்கா. ஆமாம், நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஒற்றை தலைமைன்னு கேட்பாங்க. சரி. நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் சொன்னால் எப்படி கேட்பாங்க? அங்கே தானே பிரச்சனை. சரி. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். ஒன்று ஒட்டுமொத்த தோல்விக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படிப்பட்ட வெற்றிக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். 1,01,34,00,000 தொண்டர்கள் வாக்களிச்சிருக்கான். மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 21% வாக்குப்பதிவாயிருக்கு. அப்போ இந்த வாக்கு சாதாரண வாக்கு இல்லைங்க. அது 1,34,00,000 வாக்கு சாதாரண வாக்கு இல்லை. ரொம்ப லாயலா அந்த விசுவாசம். 40 லட்சம் வாக்கு தான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டிவிகேக்கும் இவங்களுக்கும், டிஎம்கேக்கும் இவங்களுக்கு 20 லட்சம் வாக்கு தான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த அளவுக்கு மக்கள் வாக்களிக்கிறான்னா இன்னும் அதிமுக மேலே, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி மேலே, ரெட்டையில மேலே, அம்மையார் ஜெயலலிதா மேலே இந்த தொண்டர்கள் இன்னமும் சின்சியரா, பற்றுதலோட, விசுவாசமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நமக்கான கட்சி அதிமுக அப்படின்னு இருக்காங்க. இன்னும் கடைக்கோடி கிராமங்கள்ல நம்பிக்கையோட இருக்காங்க. அவர் பாராட்டிட்டார். அது அந்த பாராட்டும் எடப்பாடிக்கு தான் போகும். ஏன்னா எடப்பாடி தான் தமிழ்நாடு முழுக்க 210 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணவர். முதல்ல போன அரசியல் தலைவரும் அவர் தான். அப்போ அந்த பாராட்டும் எடப்பாடிக்கு தான் போகணும். அவருடைய தோல்வி எங்கே வந்துச்சு அப்படின்னா, பணத்தினால ஏற்பட்ட ஆணவம், அகங்காரம், யாரையும் மதிக்காத தன்மை, யாரையும் சேர்த்து கொள்ளாத ஒரு பிடிவாத குணம், நான் தான் என்ற அகங்காரம், ஓகே, பணத்தால் எதையும் சாத்தி விட முடியும் என்ற நம்பிக்கை, கொள்கையற்ற கூட்டணி, டெல்லி மேலிடம் கொள்கையற்ற கூட்டணி, அதான் பிஜேபி கூட்டணி. திராவிட கொள்கைனாலே என்னன்னு தெரியாது. இப்போ கொள்கையும் இல்லை கூட்டணியும் இல்லைன்னு சொன்னேன். கொள்கை இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கட்சி சேர்ந்த 30 பேர் எம்எல்ஏக்கள் இப்போ தனியாக போய் டிவி கேட்க ஆதரவு கொடுக்க போயிட்டான் இல்லையா? ஆமாம் சார். கொள்கை இருந்துச்சுன்னா இப்போ போவானா? கொள்கை இருந்துச்சுன்னா இலைக்கு போவானா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொளத்தூரில் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தோத்தார், தோற்கடிக்கப்பட்டார். எஸ், ஆமாம், பெரிய அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், சொந்த கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும், யாரையும் கூவத்தூர்லையோ பாண்டிச்சேரி ரிசார்ட்டையோ கொண்டு போய் திமுக தங்க வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட அறிவாலய தலைவரே தோற்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சி தொண்டர்கள் திரு மு.க. ஸ்டாலின் பின்னால அணிவகுத்து நிற்கிறாங்க. கொள்கை குன்றாக நிற்கிறாங்க. இல்லையா? ஆமா, திமுக பக்கம். இது திமுக தரப்பு. அதிமுக தரப்பு எப்படி இருக்கு? அது அங்கதான். அதான் கொள்கை இல்லை, கூட்டணி இல்லைன்னு. கூட்டணி வேற, கொள்கை வேறன்னு சொன்னீங்க. புதுச்சேரி ரிசார்ட் கொள்கையே இல்லாத கூட்டணி வச்சுக்கிட்டு, கொள்கையே இல்லாத கட்சியை வச்சுக்கிட்டு
இப்போ வந்து ஐயோ போச்சுட்டானே 30 பேர் போயிட்டானே அப்படின்னு அழுதா, 25 பேர் போயிட்டானே அழுதா. அப்போ கொள்கைனா என்னன்னு தெரியுமா? இப்போ பணம் ஒன்று தான் டிசைட் பண்ணோம்னா, உன்னை விட அதிகமாக ஒருத்தர் பணம் கொண்டாந்தா உன்னை வாங்கிட்டு போயிடுவானா இல்லையா? கண்டிப்பா ரேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவர் எடப்பாடி சசிகலாட்ட ஏலம் எடுத்தார். இப்போ வந்து லீமா ரோஸ் மார்டின் லாட்ரி குடும்பம் ஏடிஎம்கே ஏலம் எடுத்துருச்சு. அதுதான் சார், நீங்க கரெக்டா நகர்ந்துட்டீங்க. அது நடந்திருக்கா? அதுதான் நடந்திருக்கா? நடக்காம யாரு குற்றச்சாட்டு யார் சொல்றது? இவர் ஆதி ராஜாராம்னு ஒரு மாவட்ட செயலாளர், அவர் இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. லீமா ரோஸனுடைய பணம் லாட்ரி பணம் ஆறாக ஓடுகிறது, விளையாடுகிறது சொல்லியிருக்காரா குற்றச்சாட்டு? ஆமா நடந்திருக்குன்றாரு. குதிரை பேரம் சிவி சண்முகத்துக்கு 600 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ நியூஸ் வருதா இல்லையா? ஆமா வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 15 கோடி கொடுத்துருக்காங்களா லீமா ரோஸ் அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ நெருப்பு இல்லாமல் புகையுமா? அதானே. ஏங்க ஜெயிச்ச உடனே இப்போ தான் லீமா ரோஸு உள்ளே வந்து வேலுமணி மூலமாக வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கும் போதே எடப்பாடியை பார்த்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி பேட்டி கொடுக்குறாங்க? தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நீ யார்? ஹூ ஆர் யூ? இந்த ஏடிஎம்கே ஹைரார்க்கியில் இப்படி தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது சொல்கிறதுக்கு லீமா ரோஸுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆதவர்ஜுனா மாமியார் என்ற தகுதி இருக்குது. இப்போ லாட்ரி குடும்பத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு தகுதி இருக்குது. இதுதானே தகுதி? ஆமாம், அதுதான் ஃபேக்ட். அதான் தகுதி. இன்னைக்கு லீமா ரோஸ் வந்து ஒட்டுமொத்த 25 எம்எல்ஏக்களை இன்னைக்கு விலைக்கு வாங்கி குதிரை பேரம் நடத்தி, அமமுக எம்எல்ஏ காமராஜுக்கும் குதிரை பேரம் நடத்தி கொண்டு வந்தது ஆதவர்ஜுனா என்ற சுரண்டல் லாட்ரி மன்னன். சரிங்களா? அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்களை கடத்திட்டு போயிருந்தா பணத்தால் வந்து கபலீகரம் செய்து கபலீகரம் செய்து குதிரை பேரம் நடத்தி அந்த குதிரை பேரத்தின் மூலமாக அதற்கு விஜயும் பலியடை ஆக்கி எல்லா தலைவர்களும் போய் பார்த்தார்ல விஜய். ஆமாம், இது வந்து ஒரு நல்ல சம்பிரதாயம், மதிப்பு வச்சிருக்காரு. எல்லா நாகரிகமான செயல். முதலமைச்சர் வைகோ, சீமான், திருமாவளவன், வீரமணி எல்லாரையும் பார்த்தாரு. ஆமா, பார்த்தவர் சிவி சண்முகத்தையும் பார்த்தாரு. ஏன் வந்து சிவி சண்முகம் பொதுச் செயலாளர், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் தானே முன்னாள் முதலமைச்சர். அப்போ எடப்பாடி பழனிசாமியில் பார்த்துருக்கணும், பார்க்கல. அப்போ நீ வந்து சிவி சண்முகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா முதலமைச்சர் புறவாசல் வழியாக குதிரை பேரத்தை நடத்துகிறார் என்று தானே அர்த்தம். அவர் நடத்தட்டும் சார், இவங்க விழக்கூடாது இல்லையா? எது? எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும். அது ரெண்டாவது பணத்து லீமா ரோஸ் பணத்துக்கு இவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் தான் அதே ராஜாராம் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு பதில் என்ன? லீமா ரோஸ் எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க 30 பேரை முதல்ல காமிச்சாங்க, 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், 32 பேர் இருந்தால் தான் தனி அணியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆமாம், 30 பேர் போய் கொடுத்தா தனி ஃபேக்ஷனாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. கட்சி தாவல் தடை சட்டம் பாயலாம். இப்போ பாயணும். நீங்கள் வந்து இதுலேயும் அப்போ விஜயினுடைய அரசு தூய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜயினுடைய அரசு இன்றைக்கு தீய சக்தியாக இன்றைக்கு அதிமுக ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக. அப்ப தீய சக்தியினுடைய கல்லாப்பட்டி கூட்டணி தான், கல்லாப்பட்டி கூட்டணி தான் இன்னைக்கு வந்து தாவேகாவுடைய ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறது. கல்லாப்பட்டி கூட்டணி ஒண்ணு. அடுத்து ஊழல் சக்தி என்ன பண்ணிருக்கு? ஊழல் சக்தி இன்னைக்கு இந்த ஊழல் சக்தியில ஒரு 30 பேரை கூப்பிட்டு அதுல 25 பேரை தான் தக்க வச்சு, அந்த 25 பேர் தனியாக போய் ஒரு முதல்வர் பார்க்கிறார் என்று சொன்னால் குதிரை பேரத்திற்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்று முதல்வரே அத்தாட்சி கொடுத்ததாக தானே அர்த்தம். நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க, நீங்கள் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க, உங்கள் ஆதரவு எனக்கு வேணும்னு இது வரைக்கும் யாருக்காவது கேட்டார்? அவர் தானாக போய் வழியே போய் நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தானாக போய் கேட்காத மற்றும் சிலர் என்று தூற்றப்பட்ட ஏடிஎம்கேயை அந்த கட்சியில் நாமெல்லாம் மற்றும் சிலர் என்று ஏளனமாக எள்ளி நகையாடப்பட்ட எம்எல்ஏக்கள் என்று கூட உணர்வு இல்லாமல் சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் தலைமையில் ஒரு குரூப்பு 25 பேர் கொண்ட ஒரு அணி, ஒரு குழு கும்பல்
ஒரு கும்பல் வந்து அறுதி பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டி இல்லாத ஒரு கும்பல். அந்த கும்பலை வந்து முதலமைச்சர் பார்க்கிறார் என்று சொன்னால் குதிரை பேரம் நடக்கிறது என்று டிடிவி தினகரன் சொல்லி குற்றச்சாட்டு சொன்னதை நம்ம கூட ஏதோ பொய் சொல்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். வழக்கமாக நடந்துருச்சா? குதிரை பேரம் நடந்து அதே எம்எல்ஏ வந்து சட்டசபையில் போய் ஆதரவு கொடுத்துட்டாரா இல்லையா? நடந்துடுச்சு. அடுத்த குதிரை பேரம் நடந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தானே இந்த இது நடந்திருக்கு. நீங்க குதிரை பேரம் சொல்றீங்க தோழர், இதுல ஒரு கொள்கை இருக்கு. திரு சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சொல்றாங்க திமுகவை எதிர்ப்பது தான் அதிமுகவுடைய கொள்கை. சரியா தோழர்? அப்ப இப்ப டிவிக்கே வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க. அதனால திமுகவை எதிர்க்கக்கூடிய டிவிக்கோட அதிமுக போய் கூட்டணி சேர்ந்தா தானே சரியா இருக்கும், அதுதானே தர்க்கம், அதுதானே லாஜிக் அப்படின்ற சிவி சண்முகம். கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் மண்டையில மூளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த மண்டையில் மூளைன்னு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சை சொல்லுவாங்களா யாராவது? என்ன முட்டாள்தனம் இதில்? ஏன் கொஞ்சம் வந்து அறிவோடு பேசணும். சரி, திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி டிவிக்கு, அப்புறம் எதுக்கு ஏடிஎம்கே வச்சிருக்க? கலைச்சிட்டு போயிரு. உனக்கு எதுக்கு ஏடிஎம்கே எதுக்கே? கலைச்சிட்டு போய் அவங்க கூட ஜாயின் பண்ண வேண்டியதானே நீ. சரி, டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கே ஆகி போச்சுல. ஏடிஎம்கேக்கு என்ன ரோல் இருக்குது? உனக்கு நம்பிக்கை இல்லை. திமுகவை தானே எதிர்த்து நீ களமாடுற. டிஎம்கே எதிர்த்து களமாடுறதுக்கு நீ ஒரு அன்ஃபிட்னு சொல்லி மக்களே முடிவு பண்ணிட்டான். டிவிக்கே தான் அதுக்கு கரெக்டு சொல்லி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கான். உனக்கு எது கட்சி? 25 பேரோட இன்னொரு 7 பேரை கூப்பிடு, 32 பேரை கூப்பிடு, தனி ஃபேக்ஷனாக போய் டிவிக்கில் மெர்ஜ் ஆயிரு. டிவிக்கிலே கலந்துரு. டிவிக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு இதை நீ உன்னால தான் நிற்க முடியல. அப்புறம் எதுக்கு உனக்கு எதுக்கு நிற்க முடியாதவனுக்கு எதுக்கு ஊண்டுகோலா? இவர் கூப்பிட்டா வரவே மாட்டாருன்றாரு சண்முகம். பழனிசாமி நாங்க கூப்பிட்டோம், டிவிக்கு அன்னைக்கே கூப்பிட்டாங்க, வாங்க ஆட்சி வரலாம். அவர் அதிமுக கட்சி நடத்திட்டு இருக்காரு, எம்ஜிஆர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதிமுகவை அழிஞ்சிடாம காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி. அவர் மேல 1008 குற்றச்சாட்டு இருக்கட்டும். இன்னைக்கும் அதிமுகவை உயிர் போட கட்டி காக்கக்கூடிய ஒரே வல்லமை பெற்ற தலைவர் இபிஎஸ் தானே. உன்னே மாதிரி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கட்சி மாறுற ஆளா அவரு? நீ என்ன பண்ணியிருக்கணும்? சரி, எடப்பாடி தான் தோல்விக்கு காரணம், ரைட், ஓகே. அப்போ தோல்வி காரணம்னா என்ன பண்ணியிருக்கணும்? கட்சிக்குள்ளேல நீ கலகம் பண்ணியிருக்கணும். கட்சிக்குள்ளேல பொதுக்குழுவை கூட்டம் வச்சிருக்கணும். கட்சிக்குள்ளேல இவரை வந்து பொதுக்குழுவிலேருந்து பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். ஆமாம். அதை விட்டு நான் தாவகாக ஆதரவு போகிறேன்னா என்ன அர்த்தம்? யார் மூலமாக போகிறேன்? அப்போ லீமா ரோஸ் பணத்துக்கு அடிமையா? நீ அடிமை ஆகிட்டீங்களா இல்லை லாட்ரி மார்ட்டினுடைய பணத்துக்கு அடிமை ஆகிட்டீங்களா இல்லையா? எது நடக்கக்கூடாது நடந்துருச்சா இல்லையா? நீங்கள் அப்போ நீங்கள்லாம் பணத்துக்கு இன்னமாடா பணம் உங்களுக்கு தேவை? நீங்க எவ்வளவோ தலையில அடிச்சிட்டு இருந்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி. அதுவும் ரொம்ப ஆபத்தான ஆளு நீங்க. நடந்துச்சா இல்லையா? இன்னமா பணம் உங்களுக்கு தேவை? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? பணம் கொடுக்குறதுக்கு அதிமுக போய் அடவு வைப்பீங்களா? நீங்க உங்களை வளர்த்த கட்சி, உங்களை அடையாளம் கொடுத்த கட்சி. நீ சொல்லக்கூடிய எல்லா காரணமும் ரைட்டு. எடப்பாடி மேல சில குற்றச்சாட்டு உண்மை. சிவி சண்முகம் எடப்பாடி மேல வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைதான். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. சரி, ரைட். அப்ப எங்க ஃபைட் பண்ண வேண்டிய இடம் அது? கட்சிக்குள்ள, ராயப்பேட்டை ஆபீஸ். நீ ராயப்பேட்டை ஆபீஸ்ல போயில நீங்க வந்து அதிமுக பொதுக்குழுவை கூட்டம் வச்சிருக்கணும். எடப்பாடி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். எடப்பாடிகிட்ட போய் ஃபைட் பண்ணியிருக்கணும். எடப்பாடி தான் வந்து இன்றைக்கி ஜென்ரல் செக்ரட்டரி. எடப்பாடி தான் அன்றைக்கி வந்து விப்பு இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் போய் தனிக்குழுவாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கணும்னு சொல்லி விப்பு கொடுக்குறாரு. அந்த விப்பை வந்து சபாநாயகர் ரெகக்னைஸ் பண்ணலை. சபாநாயகர் வந்து இன்றைக்கி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கார். இது அதிகார துஷ்பிரயோகம். சபாநாயகருடைய முடிவு எதேச்சையாரமான முடிவு. இது சட்டத்தால் சேலஞ்ச் பண்ண முடியும் அந்த முடிவை. புரிஞ்சுட்டீங்களா? என்னைக்கு வந்து திமுக சட்டமன்ற குழு தேர்வு செய்த சட்டமன்ற குழு தலைவர் விப்பு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மற்ற கட்சியில் எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக மட்டும் ஏன் அங்கீகரிக்கல? இவங்களும் கிளைம் கொடுத்துருக்காங்க, அவங்களும் கிளைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு தரப்பும் கிளைம் கொடுக்கும் பொழுது ஒரு தரப்புக்கு 2/3 மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் எந்த தரப்புக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கோ அந்த தரப்பை தனி ஃபேக்ஷனாக அங்கீகரித்து சட்டமன்ற குழு தலைவர் விப்பு எல்லாமே நீங்கள் அங்கீகரித்து கொடுக்கலாம். சபாநாயகர் கொடுக்கலாம். சரி, கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, இது வெரிஃபை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே அந்த கட்சியில்
போன சட்டசபையில் யார் விப்பா செயல்பட்டாங்களோ, யார் சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டாங்களோ அவங்க இந்த முறை இருந்தால் அவர்கள் விப்பு தான் செயல்படுத்தணும். அந்த கொறடா தான் தொடரணும். அந்த கொறடா உத்தரவு தான் சபாநாயகர் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதான் நீதிமன்ற உத்தரவு. ஒன்று. ரெண்டாவது, ஏக்நாத் சிண்டே கேஸில் 2/3 மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா, இருந்துச்சுன்னா அவங்க தனி ஃபேக்ஷனாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஆனால் விப்புன்னு கொடுக்கும் பொழுது சப்போஸ் இந்த ரெண்டாவது இல்லாத சூழலில், 2/3 மெஜாரிட்டி இல்லாத சூழலில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரை விப்பா அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ ரெண்டையுமே வயலேட் பண்ணியிருக்காரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன். எதுக்காக வயலேட் பண்ணியிருக்காரு? உங்கள் கட்சிக்கு தாவேகாவுக்கு அதிகமான மெம்பர்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி குதிரை பேரம் நடத்தி நீங்கள் பேக்ரவுண்டு பாலிடிக்ஸ் பண்ணி தூய சக்தியை தீய சக்தியாக மாற்றி நீங்கள் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்கன்றது இன்றைக்கி பப்ளிக்காக வெளிப்பட்டு போச்சா இல்லையா? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நினச்சா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சபாநாயகர்கிட்ட. அந்த கம்ப்ளைண்ட் மேலே சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். எப்படி தொடரும்? முன்முடிவு எடுத்துட்டீங்க. ஆமாம், எப்படி எடுத்தாரு? ஏங்க இந்த பிளேவே அதுக்கு தானே. ஏங்க நீ கண்ணு முன்னால் நீங்கள் பார்க்குறீங்க, சட்டமன்றத்தில் நம்பிக்கை ஒரு தீர்மானமாக இருக்கட்டும், சபாநாயகரை வாழ்த்தி பேசக்கூடிய தீர்மானமாக இருக்கட்டும், ஒரு கட்சிக்கு ஒருத்தர் பேசணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கு என்ற கேட்டாருன்னு சொல்றதுக்காக வேலுமணியை பேச வச்சு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தினார். அதே முன்னுதாரணத்தை கோட் பண்ணி நம்பிக்கை தீர்மானத்தில் வேலுமணியை பேச வச்சு அவர் பேசுறது உலகம் கேட்கணுமா, இந்தியா கேட்கணுமா, அது தமிழ்நாடு கேட்கணுமா, மக்கள் கேட்கணுமா, இப்படிலாம் சபாநாயகர் பேசுகிறாரு. அப்போ இந்த சபாநாயகர் முதல் நம்பிக்கை தீர்மானத்திலேயே சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார், அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார், குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இது உண்மையான குற்றச்சாட்டு. அப்போ இவர் எடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார்? வில் கோ டு அப்பீல், நீதிமன்றத்துக்கு போவார். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் உடனடியாக தீர்ப்பு சொல்லணும் சபாநாயகர், நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றம் அப்போ தலையிடுமா இல்லையா? நிச்சயமா நடக்கும். ஆப்பரேட்டிவ் விப்பே இல்லாமல் நீ எப்படி கான்ஃபிடன்ஸ் ஓட்டு எடுத்த கேட்குமா இல்லையா? ஆப்பரேட்டிவ் விப் இல்லாமல் ஒரு கான்ஃபிடன்ஸ் மோஷனை எப்படி நடத்தினேன்? அப்போ கான்ஃபிடன்ஸ் மோஷனே செல்லாதுன்னு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சுன்னா அவங்க கவர்மெண்ட் போகுமா இல்லையா? கவர்மெண்ட்டு ஆப்பரேட்டிவ் விப் இல்லாமல் விப்பே கொடுக்காம யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி சபாநாயகர் டிஸ்கிரிஷனில் ஒரு முடிவு எடுத்து நீ செய்த அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லீகல் ப்ரொவிஷன்ஸ். அப்போ ஆப்ரேட்டிவ் விப்பே இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணி இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஜெயிக்க வச்சுருக்கீங்க, இதே தவறு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால், இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷனே தவறுன்னா கான்ஃபிடன்ஸ் மோஷன் செல்லாது, கான்ஃபிடன்ஸ் மோஷனுடைய தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டா இன்னொரு கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுக்க வேண்டியது வரும். இல்லைன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் செல்லாதுன்னு தீர்ப்பு சொன்னால் கவர்மெண்ட் கவிழ வேண்டிய சூழல் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது நாளாகும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் நடக்கும். அப்போ முதல் கோணலே முற்றிலும் கோணலாக தூய சக்தி எப்படி இப்படிப்பட்ட குதிரை பேரத்தில் ஈடுபட்ட தீய சக்தியாக மாறியது? அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நிச்சயம் கேட்கணுமா இல்லையா? கேட்பாங்க. இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சிவி சண்முகமும் வேலுமணியும் சொன்ன எந்த குற்றச்சாட்டும், எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டும் எதுவுமே தப்பு கிடையாது, உண்மைதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள் எதுவுமே தப்பு இல்லை, உண்மைதான். ஆனால் அதை எங்கே ஃபைட் பண்ண வேண்டிய இடம்? அது ராயப்பேட்டை சட்டமன்றம் கிடையாது, பனையூரும் கிடையாது. இன்னைக்கு இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடுறதுக்கு உங்களை தூண்டி இருக்கார் முதலமைச்சர் விஜய். அப்படிதான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.